ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க இதை நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்த ஆண்டுக்குள்ள அந்த நிலையிலிருந்து கண்டிப்பாக இறைவன் நம்மை உயர்த்துவார். இது எளிமையான விஷயங்கள் தான். ஆனா தொடர்ந்து செய்யும்போது நமக்கு இது மிகப்பெரிய பலனை தரக்கூடியதாக அமையும். இது 29 நாளும் அன்னதானம் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. 29 நாள்ல உங்களால எத்தனை நாள், 1 நாள் 2 நாள், குறைஞ்சபட்சம் 1 நாளாவது பண்ணுங்க. அதிகபட்சம் ஒரு 10 நாள் எங்களுக்கு பண்ண முடியுமான்னா பண்ணுங்க. உங்களால எந்த அளவுக்கு முடியுதோ பண்ணுங்க. ஒரு நாளாவது நீங்கள் இதை செய்துவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 3 தகவலையும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். காலையில எந்திரிச்சு வாசல்ல 2 விளக்கு, பூஜை அறையில விளக்கேத்தி நல்ல கமகமன்னு சாம்பிராணி போடுங்க. 2வது ஏதாவது ஒரு கோயிலுக்கு தனுர்மாத அபிஷேகத்துக்கு கொடுங்க. 3வது உங்களால முடிஞ்ச எளிமையான அளவுக்கு ஒரு அன்னதானமும் நீங்க செய்யுங்க. இது தவிர மார்கழி மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் அன்றாடம் வாசல்ல கோலம் போடுறது. இதை நான் வருஷந்தோறும் சொல்றேன். வாசல்ல நல்ல அழகா